ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உச்சநீதிமன்ற உத்தரவால் நேபாளத்தில் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு அரசு விதித்த தடைக்கு எதிராக ஜென் இசட் இளைஞர்கள் கிளர்ச்சி. தலைநகர் காத்மண்டுவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம். நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். பெருந்திரளாக கூடிய இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம், தமிழக அரசு மற்றும் 4 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 12வது ஆவணமாக ஆதார் அட்டையை ஏற்று இன்றே ஆணை பிறப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி. UPSC வழங்கும் பரிந்துரை அடிப்படையில் தமிழ்நாடு அரசு டிஜிபியை நியமிக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு உத்தரவு. இங்கிலாந்து ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் போது 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு. 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சொந்த முதலீட்டுக்காகத்தான் வெளிநாட்டு பயணம் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி. சுயமரியாதை கொள்கைகளை முதலீடு செய்து வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி. தாவிக தலைவர் விஜயின் பேச்சுக்கு EPS பதிலடி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை கட்டாயம் அமல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தாலேயே அதிமுக ஆட்சியின் போது நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது. நீட் தேர்வு ரத்து என கூற ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கைவிரித்தது ஏன் என கேள்வி. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிற்கின்றனர். செங்கோட்டையன் ஆதரவாளராக கூறப்பட்ட பவானிசாகர் MLA பண்ணாரி திட்டவட்டம். காஞ்சிபுரம் DSP சங்கர் கணேஷை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. அடிதடி சம்பவத்தில் SC/ST சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி அளிக்கப்பட்ட புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆணை. நீதிமன்ற உத்தரவுப்படி கைது செய்யப்பட்ட காஞ்சிபுரம் DSP சங்கர் கணேஷ் சிறைக்கு செல்லாமல் தப்பியோட்டம். காவல் வாகனத்தில் சிறைக்கு அழைத்துச் செல்ல போலீசார் மறுத்த நிலையில் நீதிபதி காரில் அழைத்துச் சென்ற போது சிறைவாயிலில் தப்பிச் சென்றதாக தகவல். காஞ்சிபுரம் கிளை சிறைச்சாலைக்குள் DSP சங்கர் கணேஷை செல்ல விடாமல் தடுத்து நீதிமன்ற ஊழியர்களுடன் போலீசார் வாக்குவாதம். சைரனுடன் கூடிய காவல் வாகனத்தில் ஏற்றி DSPயை தப்ப வைத்த போலீசார். மருத்துவ பரிசோதனை செய்யாமலேயே காஞ்சிபுரம் DSP சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க போலீசார் எதிர்ப்பு. நீதிபதி உத்தரவுக்கு எதிராக காவலர்கள் ஆவேசம், வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் NDA கூட்டணியின் தலைவராக EPS-ஐ அறிவித்தது அமித்ஷா. முதலமைச்சர் வேட்பாளர் EPS என முழங்கியது அண்ணாமலை என்று TTV தினகரனுக்கு நயினார் நாகேந்திரன் பதில். மன அமைதிக்காக ஹரித்வார் செல்வதாகவும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டி கோவிலில் வழிபட உள்ளதாகவும் செங்கோட்டையன் பேட்டி. மூத்த தலைவர்கள் யாராவது சந்தித்தார்களா என எழுப்பப்பட்ட கேள்வி சஸ்பென்ஸ் என பதில்.
டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இன்று கடைசி நாள் என்ற நிலையில் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று தேர்வு வாரியம் அறிவிப்பு. அதிமுகவையே ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லும் நிலைமை விரைவில் வரும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இபிஎஸ் பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் தடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதிமுக ஐசியூவில் அனுமதிக்கப்படும் எனவும் காட்டம். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம். மல்லை சத்யா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை என வைகோ அறிவிப்பு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் 2வது முறையாக சேதம் என தகவல். விரிசல் விழுந்துள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாளை நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல். மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்களிக்க ஏற்பாடு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதிப்பில் தமது தவறை உணரத் தொடங்கியுள்ளதாக முன்னாள் இந்திய தூதர் ஃபேபியன் கருத்து. 50% வரி விதிப்பு உரிய விளைவை ஏற்படுத்தவில்லை என்றதால் தமது நிலைப்பாட்டை ட்ரம்ப் தளர்த்தி வருவதாகவும் விளக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சியுடன் களமிறங்குகிறது இந்திய அணி. ட்ரீம் 11 விலகியதால் குறுகிய காலத்தில் புதிய ஸ்பான்சரை ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை என தகவல். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.